Hi friends, in the video la நம்ம example 4.17 geometry sum தான் பார்க்க போறோம். So important 8 mark question. So ஈஸியாவும் இருக்கும். இப்போ 10 மார்க்கா கூட மாறலாம். என்ன லாஸ்ட் இயர் தான் blueprint வந்து 8 mark. So இது எப்படின்னு பார்க்கலாம். So construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. ஸோ ட்ரையாங்கிள் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னாவே 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அது 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சைட் கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, தென் மீடியன் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தென் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று ஃபைண்ட் அவுட் பண்ணோம், லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஃப்ரம் ஆர் டு பிக்யூ. ஆல்டிடியூட்னா பர்பண்டிகுலர் ட்ரா ஃப்ரம் ஆர் டு பிக்யூ, அதுவும் கண்டுபிடிக்கும். அந்த லென்த் மெஷர் பண்ணி, ஏன்னா அதுக்கும் மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மார்க்கு. ஸோ ரஃப் ஃபிகர் பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ பிக்யூ தான் பேஸ் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர், தென் வந்து ஆர் வந்து 60 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜி மீடியன் அப்படின்னா என்னென்னா, ஒரு வெர்டெக்ஸையும் அதோட ஆப்போசிட் சைடுடைய மிடில் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் தான், மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் வந்து மீடியன். ஸோ இந்த ஜிங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜி வந்து மிட் பாயிண்ட். ஸோ ஆரையும் ஜியும் ஜாயின் பண்ணுற லைன் தான் வந்து மீடியன். ஸோ 5.8 சென்டிமீட்டர். ஸோ கிவன் வந்து கொஸ்டினில் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் ரஃப் ஃபிகரில் இருக்கணும். ஸோ இதுதான் ரஃப் ஃபிகர். ஸோ ரஃப் ஃபிகருக்கு வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் 2 மார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போயும் 2 மார்க்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரஃப் ஃபிகருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரஃப் ஃபிகர் போடலைன்னா 98 தான் வரும். நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே ஜாமெட்ரிக்கே கம்பல்சரி 2 மார்க்ஸ் குறைச்சிருவாங்க. ஸோ சென்டம் வரும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் ரஃப் ஃபிகர் கண்டிப்பாக போட்டுருங்க. பிக்யூஆர் வரைஞ்சாச்சு 60 டிகிரி, இது 8 சென்டிமீட்டர் அண்ட் 5.8 சென்டிமீட்டர். இந்த இடத்துல பர்பண்டிகுலர் போட்டுறாதீங்க. ஆர்ஜிங்கிறது வந்து ஸ்லாண்டிங்காக கூட இருக்கும். ஜஸ்ட்டு வெர்டெக்ஸையும் இந்த மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் மீடியன். ஸோ 5.8 சென்டிமீட்டர். ஸோ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ பிக்யூ லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஸ்கேல் வச்சு இங்கே 0லையும் 8லையும் டாட் வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். ஸோ பிக்யூ 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கணும். ஸோ ப்ரொட்ராக்டரில் இருக்கிற அந்த பேஸ் லைன், அந்த திக்காக இருக்கிற அந்த பிளாக் லைன் வந்து நம்மளோட அந்த பிக்யூ லைன் மேலே கோயின்சைட் ஆகணும். அப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் 90 டிகிரி பாயிண்ட் வந்து நம்ம பிங்கிற பாயிண்ட்டுக்கிட்ட கோயின்சைட் ஆகணும். ஸோ அது மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆங்கிள் 60 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ஸோ 60ங்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள், 90 விட கம்மி. அப்படின்னா 90 விட கம்மினா உள்ளுக்குள்ளே குறிக்கணும், வெளியில் இருக்கிற 60 குறிச்சிடக்கூடாது. ஸோ அது விரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த 60 உள்ளே இருக்கிற 60 தான் குறிக்கணும். ஸோ 60. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்கேல் வச்சு அந்த பிங்கிற பாயிண்ட்டையும் இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். ஸோ அந்த லைன் வந்து பிஇ. ஸோ கொஸ்டினில் எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் நீங்கள் கீழே தான் மார்க் பண்ணணும். அது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி மேலே ஈக்குவலாக இருக்கும் ஆருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பிஇக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். ஸோ ப்ரொட்ராக்ட் எடுத்து அகெயின் அந்த பேஸ் லைன் வந்து ஸ்லாண்டிங்காக, அதாவது சாய்வாக வைக்கணும் ப்ரொட்ராக்டரை. அது வந்து நம்ம பிஇ லைன் மேலே கோயின்சைட் ஆகணும். அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு பியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுருங்க அந்த பேஸ் லைனை. ஓகே, ஸோ இப்போ 90 டிகிரிக்கு டாட் வச்சிடலாம். ஓகே, இப்போ அந்த பிங்கிற பாயிண்ட்டையும் அந்த டாட்டையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, அதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆரோ ஹெட் போட்டு அது எஃப்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி இ மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து எஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பிஇ லைனுக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணியிருக்கோம், பிஎஃப். ஸோ இதிலே பர்பண்டிகுலர் சிம்பிள் போட்டுருங்க மறக்காமல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பிக்யூவோட பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைய போகிறோம். நம்மளோட காம்பஸ் பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஒன்றுமே கிடையாது. க்யூவில் வச்சு நல்லா நீட்டி விட்டுக்கணும். காம்பஸை 3/4 3/4 நீட்டி விட்டு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் நல்லா பெருசாகவே ஆர்க் கட் பண்ணுங்கள். தென் அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் பீயில் வச்சு அதே ஆர்க் மேலேயே ஆர்க் கட் பண்ணுங்கள். மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஆர்க்கும் மீட்டிங் பாயிண்ட்டை டாட் வச்சுட்டு நம்ம லைன் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, டாட்
ஸோ அது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, நல்லா நீட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நம்மளுடைய பிஎஃப் லைனும் இதுவும் மீட் பண்ணணும். ஸோ இங்கே பர்பெண்டிகுலர் சிம்பிள் போட்டுடலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வந்து ஜின்னு மார்க் பண்ணிடலாம். இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் பிக்யூ மீட்டிங் பாயிண்ட் வந்து ஜி. ஸோ இப்போ மெஷர் பண்ணி பார்த்தாவே தெரியும், அது மிடில் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ இது பண்ணிங்கனாலும் முக்கால்வாசிக்கு எடுத்து கட் பண்ணிங்கனாவே அது ஈக்குவலாக தான் பிரிக்கும். ஸோ இப்போ நம்ம பிஎஃப் லைனும் பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து ஓ. ஒரு வேளை மீட் பண்ணலை அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆர்க் நம்ம வெட்டின ஆர்க்கு கீழே வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த லைன் ட்ரா பண்ணும்போதே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு இதில் மீட் பண்ணுற மாதிரி பண்ணி, இது ரெண்டும் மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து ஓ. பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் நம்ம வரைஞ்ச அந்த 90 டிகிரி லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஓ. ஸோ ஓவில் காம்பஸ் வச்சு பிங்கிற பாயிண்டில் டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க, க்யூலையும் டச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ ஓ தான் சென்டர். ஸோ பிக்யூவில் டச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லா சம்முக்கும் சேம் தான். ஒரு பேஸ் கொடுத்துருவாங்க, தென் ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு 90 டிகிரி பண்ணி அப்புறம் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஓன்னு வச்சு தென் சர்க்கிள் ட்ரா பண்ணிடணும். ஸோ அந்த பர்பெண்டிகுலர் பாயிண்ட் மீட்டிங் பாயிண்ட் வந்து ஜி. இங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம மீடியன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ஜி வந்து 5.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து 5.8 5.5 திக் லைனுக்கு அப்புறம் 3வது லைனில் 5.8 பார்த்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி எங்கே வைக்கணும்னா ஜியில் வைக்கிறோம், ஏன்னா அதுதான் ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட். ஸோ ஜியில் வச்சு சர்க்கிளுக்கு மேலே ஆர்க் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூட கட் ஆகும், அப்படி கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக சர்க்கிளுக்கு மேலே ஆர்க் கட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஆர்க் கட் ஆகலாம். ஸோ நீங்கள் எங்கே வேணால் ஆர்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு ஆர்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து அந்த ஆர்க்கு எஸ்ன்னு மார்க் பண்ணிடலாம். ஸோ பிக்யூஆர் ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூஎஸ் ஒரு ட்ரையாங்கிள். பட் நமக்கு இப்போ நேமிங் வந்து பிக்யூஆர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அது மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஸ்கேல் எடுத்து இப்போது எதெல்லாம் ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். ஆர் பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆரையும் ஜியும் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேணால் டாட்டட் லைன்ஸாக வரைஞ்சிக்கலாம். ஆரையும் ஜியும் ஜாயின் பண்ணுறத. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. நம்ம அடுத்த சைடு கியூஆரையும் ஜாயின் பண்ணணும், ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை மறந்துடுவாங்க. ஸோ பிக்யூஆருங்கிறது தான் நம்மளுடைய ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஸோ ஆர்ஜிங்கிறது தான் மீடியன். ஸோ இப்போ மீடியனோட லென்த் எழுதிடுங்க. ஸோ 5.8 சென்டிமீட்டர். இங்கே 60 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணிடுங்க ஆர் வரைக்கும். ஸோ பிக்யூ 8 சென்டிமீட்டர், தென் ஆர்ஜி 5.8 சென்டிமீட்டர், தென் ஆங்கிள் ஆர் வந்து 60 டிகிரி. ஸோ கொஷினில் கொடுத்த எல்லாத்துக்கும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆல்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதோட லென்த் மெஷர் பண்ணோம். ஸோ ஆர்லேருந்து வரையணும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா வெளியில் வரும் ட்ரையாங்கிளை விட்டு. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பிக்யூ லைனை வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து நல்லா நீட்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஏரோ ஹெட் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்டில் இருந்து இப்போ ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு கோட்டுக்கு வந்து எப்படி பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணுன்னா, நீங்கள் காம்பஸை ஆரில் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு அந்த லைன் மேலே கட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆர் கட் பண்ணிடுங்க, 2 ஆர் கட் பண்ணணும். அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் மறுபடியும் எதாவது சொல்லிடுறேன், ஆரில் வச்சுக்கணும்.
கரெக்டாக லைன் மேலே கட் பண்ணுற மாதிரி போடணும். கொஞ்சம் உள்ளெல்லாம் வந்துலாம் கட் பண்ணக்கூடாது. நல்லா நீட்டி விட்டு இல்லைனா கோட்டில் டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். எந்த மெஷர்மெண்ட் வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து ஆரில் வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு, தென் இந்த சைடு ஒரு ஆர்க். ஸோ மெஷர்மெண்ட் மாறாமல் இந்த ஆர்க்கும் கோடும் மீட் பண்ணியிருக்குல்ல அந்த இடத்துல வச்சு ஓகே கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணோம். ஓகே ஓகே கட் பண்ணிடலாம். திருப்பி இந்த ஆர்க் மேலே வச்சு அதே ஆர்க் மேலே கட் பண்ணிடலாம். ஓகே ஸோ இந்த 2 ஆர்க்கும் மீட்டிங் பாயிண்ட் டாட் வச்சுக்கோங்க. ஸோ எகெயின் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஆரில் வச்சுக்கணும். அந்த லைன் மேலே கட் ஆகிற மாதிரி 2 ஆர்க் கட் பண்ணணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் அந்த ஆர்க் மேலே வச்சு நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா எப்போவே பர்பெண்டிகுலர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, அதனால தான் இவ்வளோ தடவை சொல்கிறோம். ஆரில் வைக்கிறேன். ஸோ அந்த லைன் மேலே வர மாதிரி கட் பண்ணுறோம். திருப்பி இந்த சைடு ஒன்று, திருப்பி அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஒரு ஆர்க். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஆர்க் ரெண்டும் மீட்டிங் பாயிண்ட்டை டாட் வச்சுட்டு ஆரையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ சில சமயம் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பிஆரோட, பட் அது வந்து சேம் ஹைட்டாக இருந்திருக்கும், 90 டிகிரியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே ஸோ இந்த பர்பெண்டிகுலர் சிம்பிள் கண்டிப்பாக போகணும் ஆல்டிடியூட். ஸோ இதை நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா டீன்னு வச்சுக்கலாம். சம் டி ஆர்டி தான் இப்போ நம்மளுடைய ஆல்டிடியூட் ஃப்ரம் ஆர்லேருந்து வரைஞ்ச ஆல்டிடியூட். இப்போ மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0லேருந்து பார்த்தீங்கன்னா நியரர் டு 3.8 வருது. 3.9க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 3.8 அந்த கோடு வரைக்கும் மட்டும் அளந்துருங்க. புக் பேக்கும் நம்மளுக்கு வந்து புக்லேயும் எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து 3.8 சென்டிமீட்டர் தான். சில பேர்த்துக்கு 3.9 வரும், அது ஓகே. ஏன்னா 8 சென்டிமீட்டர் வரைகிற இடத்துல நம்ம 7.9 கூட வந்திருக்கோம். ஸோ எங்கே வேணாலும் மெஷர்மெண்ட் 0.1 டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.94 ஸோ 0.1 0.2 டிஃப்ரென்ஸில் இருந்தாலுமே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படியே எழுதிடலாம். பிக்யூ வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம், அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் வந்து QPE வரைஞ்சோம், அக்யூட் ஆங்கிள். தென் அதுக்கப்புறம் பிஎஃப் பர்பெண்டிகுலர் டு PE வரைஞ்சது. தென் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் PQ விச் மீட் PF at O. Then OP and OQ as radius construct a circle. Then RG construct பண்ணது. ஸோ இது ஆல்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு ஓன் வேர்ட்ஸில் எழுதுனா போதும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஓகே. ஸோ இங்கே லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் கேட்டிருக்கனால நீங்கள் லாஸ்ட்டாக அதை மட்டும் எடுத்து எழுதிடணும். லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் வந்து 3.8 சென்டிமீட்டர். ஏன்னா அதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செக்மெண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே சேம். சில சம்ஸில் மீடியன் கொடுத்துருப்பாங்க, சில சம்ஸில் ஆல்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, சில சமயத்தில் ஆங்கிள் பைசெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சால் போதும். ஸோ இது வந்து இப்போது 10 மார்க்ஸுக்கு கூட நம்ம கேட்கலாம் இந்த செட்டுக்கு. ஸோ அதனால் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸமும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆல்டிடியூட் வந்துச்சு, புக் பேக் கிடச்சிதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ வேறு ஏதாவது சாப்டர்ஸில் டவுட் இருந்துச்சுனாலும் எங்கிட்ட வந்து கேளுங்க. நான் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இதில் எழுதுகிறேன், அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன்.